டான்சிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று குப்பை தொட்டி தந்த நம்பிக்கை என்ற தலைப்பிலே நான் படித்ததில் ரசித்த ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். சுந்தர் ஒரு பிரபல்யமான தொழிலதிபர். அவன் இனியன் இல்லை என்ற வசதியுடன் தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றான். இடையிலே அவருடைய தொழிலிலே ஒரு சரிவு ஏற்படுகின்றது. அது அவரை சிந்திக்க முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றி விடுகின்றது. ஆகவே அந்த தொழிலிலே தோல்வி அடைந்த அந்த சுந்தர் என்ன செய்வது என்று தெரியாமல் விரக்தியின் விளிம்புக்கே கொண்டு வரப்படுகின்றார். தெருவோரமாக நடந்து வந்து ஒரு குப்பை தொட்டி அருகே நின்று யோசித்து கொண்டிருக்கின்றார். அங்கே யோசித்து கொண்டிருக்கும் போது அவர் கண்ட சில சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது. அவர் பார்க்கின்றார், முதல்ல அந்த குப்பை தொட்டியிலே தனக்கு தேவையானவற்றை அந்த பழைய போத்தல்கள் பழைய பேப்பர்களை எல்லாம் ஒருவர் வந்து பொறுக்கி கொண்டு போகின்றார். சிறிது நேரத்தில் பார்க்கும்போது இன்னொருவர் வருகின்றார். அந்த குப்பை தொட்டிக்குள் ஏற்கனவே அவர் கிளறிவிட்ட பகுதிகளில் இருந்து அந்த பிளாஸ்டிக் பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை அவர் தனக்கு தேவையானவற்றை மீண்டும் வந்து அதிலிருந்து பொறுக்கி கொண்டு போகின்றார். மூன்றாவது நபர் வருகின்றார். சிறிது நேரத்தில் அவர் வந்து அதிலே அந்த அந்த எஞ்சி கிடக்கின்ற சில கழிவுப் பொருட்களை தனக்கு தேவையானவற்றை அதிலிருந்து பொறுக்கி ஒரு பேக்கிலே போட்டு கொண்டு போகின்றார். அடுத்ததாக அங்கே ஒரு நாய் ஒன்று வருகின்றது. அந்த குப்பை தொட்டிக்குள்ளே கிடந்த அந்த எச்சில் இலைகளில் இருந்த உணவுகளை அந்த நாய் ஆசையோடு எடுத்து உண்கின்றது. உண்டு முடித்து அந்த நாய் செல்லும் போது அங்கே ஒரு பசு ஒன்று வருகின்றது. அது என்ன செய்கின்றால் அந்த எச்சில் இலைகளை மகிழ்ச்சியுடன் சுவைத்து மகிழ்கின்றது. இவைக்கெல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ஒரு சுந்தருக்கு ஒரு யோசனை வருகின்றது. என்னென்ன ஒரு சாதாரண ஒரு தொட்டி, குப்பை தொட்டியிலே இருக்கின்ற இந்த குப்பைகளை, இந்த கழிவு பொருட்களை கொண்டு இவ்வளவு பேர் பிழைக்க இயலுமே என்று சொல்லி சொன்னால், நான் வாழ்க்கையிலே இந்த பரந்த இந்த உலகத்தில வாழ்வதற்கு, நாங்கள் உழைப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது என்று சொல்லி நினைத்து அவருடைய ஒரு தன்னம்பிக்கை அங்கே அவருக்கு ஏற்படுகின்றது. தன்னுடைய தொழிலிலே தான் துவண்டு போனாலும், தான் கீழ்நிலையை போனாலும் தன்னுடைய தன்னம்பிக்கை மூலம் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளலாம் என்பதை அவருக்கு அந்த குப்பை தொட்டி கற்றுக் கொடுக்கின்றது. ஆம் நேயர்களே, அவ்வாறுதான் நாங்களும் வாழ்விலே நாங்கள் தோல்வி அடையும் போது துவண்டு போயிருக்காமல் தன்னம்பிக்கை என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தோனுமே ஆனால் வாழ்வில் வருகின்ற அனைத்து தடைகளையும் மீறி நாங்கள் வெற்றி பெறலாம். இந்த சுந்தரும் இறுதியிலே தன்னுடைய இலக்கை மீண்டும் தான் தொழில் அதிபராக எவ்வாறு மாறினாரோ, நாங்களும் அந்த வாழ்விலே ஏற்படுகின்ற துன்பங்களில் துவண்டு போடாமல் நாங்கள் நம்பிக்கையோடு செயற்பட வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.